வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 079 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா, இந்த 079 சாரி 74 அப்படின்ற நம்பர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் வந்து 079 அப்படின்ற நம்பர் வந்து டைரக்ட் கெஸ்ஸிங்கில் வந்து போன புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங்காக வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதில் நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் இந்த 07 வந்து கண்டிப்பாக வந்து கேமில் அடிப்பான். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி 079 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 074 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. ஸோ நான் கொடுத்த கெஸ்ஸிங்கு மோரோவர் வந்து ஒரு 90% வந்து கரெக்டாக இருக்குது. இந்த 4 மட்டும், இந்த 9ஓட பவர் நம்பர் தான் வந்து 4. ஸோ அந்த ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வந்து இன்றைக்கி வந்து 074 அப்படின்ற நம்பர் வந்து வின்னிங் ரிசல்ட்டாக வந்து அடிச்சிருக்கு. அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா போன ஜூன் மாதம் ஒரு 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 010. ஓகேங்களா, இந்த 010க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 09. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 081. ஓகேங்களா, ஏபியில் வந்து ஒரு 08. ஓகேங்களா, ஸோ அந்த 08 ஃபஸ்ட்டு 10, அப்புறம் 08, அதுக்கு சரி 09, அதுக்கப்புறம் 08. ஸோ கண்டிப்பாக இந்த 10க்கு ஒரு 9 அடித்த மாதிரி ஒரு 08க்கு ஒரு 07 வந்து ஏபியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நான் 079 வந்து நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 074 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப்பில் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த மந்த்து வந்து ஒரு சில கெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதையுமே வந்து ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மந்தில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நான் கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து நிறைய கெஸ்ஸிங் வந்து டேரெக்டாகவே வந்து கேமில் வந்து வந்திருக்கு. ஸோ பார்த்து கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். சரிங்களா, ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கேமில் ஒரு பேட்டர்ன் வந்து விளையாடிட்டு வரோம். அது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை வந்து கேமில் ஆடுறான்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அதோட ஒன்று அடிஷன், அதாவது ப்ளஸ் பண்ணி ஒரு கேமை வந்து ஆடுறான். அப்படி இல்லைன்னா வந்து அதோட நெக்ஸ்ட் நம்பர் கண்டினியூவேஷன் நம்பரை வந்து எடுத்து கேமில் ஆடுறோம். அந்த ஒரு பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் வந்து 71, அந்த 91, அது கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 81. ஓகேங்களா, ஸோ அந்த 81 எப்படி வந்து கேமில் வந்து வந்துச்சோ அதே மாதிரி இந்த 61மே வந்து கேமில் வந்து ஆடிட்டான். இந்த 61 அடிக்கும்போது ஒரு 62 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 71 அடிக்கும்போது ஒரு 72 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு நம்பர் என்னென்னலாம் வந்து அந்த கண்டினியூவேஷனில் அடிச்சிருக்கானோ அதே மாதிரி நமக்கு இந்த வாட்டி ஒரு நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் படி தான் வந்து நான் உங்களுக்கு இந்த 61, 71, இந்த 41 அப்படி தான் வந்து உங்களுக்கு கேமில் கொடுத்துருந்தேன். இந்த 41 பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நான் 419 கொடுத்துருந்தேன். அதுக்கு நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்க நான் வந்து 41 வந்து கேமில் வந்து ஏபியில் வந்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா, ஸோ இந்த 41 மாதிரி நமக்கு இந்த வாட்டி வந்து ஒரு 22 பெண்டிங்கில் இருக்குது, ஒரு 81 வந்து பிசியில் வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 71, ஒரு 91, ஒரு 81 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 81க்கு நமக்கு பிசியில் வந்து ஒரு ஏன்னா இந்த 71க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 72 வந்து கேமில் வந்து அடிச்சிருப்பான். அதாவது பிசி வந்து 71, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 72 வந்து அதுக்கு அடுத்த நாளே வந்து பிசியில் வந்து கொடுத்துருப்பான். அதாவது இந்த 81 கீழே கொடுத்துருப்பான். ஸோ இந்த 81 வந்து திருப்புறான் அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக பாருங்கள். இந்த 81 திருப்புறான் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு கேமில் ஒரு 85, 86 வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த 85, 86 போன வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 83, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 84. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து 81. ஸோ அந்த கீழே அந்த மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 82. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து கிளியராக தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 81க்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு நம்பர் வந்து கேமில் வந்து தெரியும். அங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த 81க்கு ஒரு 82.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வந்து ஒரு 81, இங்கே வந்து 82. ஸோ ஏசி தான் 81, ஏசி வந்து 80. போன மாதம் அடித்த மாதிரி அந்த 81க்கு கரெக்டாக வந்து நமக்கு ஒரு 82 அடிச்சே ஆகணும். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து நான் பிசி 81க்கு நாளைக்கு பிசிக்கு ஒரு 82 வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது பிசியில் வந்து 82, ஓகேங்களா. ஸோ பிசி 82 போன மாதம் வந்து கேமில் கரெக்டாக வந்து ஒரு 83க்கு ஒரு 84 வந்து கேமில் வந்து அடிச்சிருப்பான். அதே மாதிரி நமக்கு ஒரு 81 ஏசியில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 82மே வந்து கேமில் அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த மாதமும் வந்து ஒரு 81 வந்து பிசியில் இருக்குது. அந்த 81க்கு நாளைக்கு நமக்கு கேமில் வந்து 82 வந்து பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த பிசி வந்து நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டர்னில் நாளைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதனால தான் 82 வந்து உங்களுக்கு கேமில் கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை நமக்கு நாளைக்கு அடிக்கலை அப்படின்னா இந்த மந்த் கண்டிப்பாக வந்து இந்த 82க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா வந்து ஒரு மாதம் அவன் கரெக்டாக கேமில் அடிக்கிறான் அப்படின்னா இந்த 83 84 மாதிரி, ஏன்னா 83க்கு ஒரு 84 அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 81க்கு ஒரு 82மே அடித்தான், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து நமக்கு நாளைக்கு இந்த 81க்கு நமக்கு பிசியில் ஒரு 82 டேரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 71க்குமே வந்து ஒரு 72 வந்து கேமில் வந்து ஆடிருப்பான், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன்லையும் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த 82 வந்து கொடுக்குறேன். ஸோ பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு பிசியில் வந்து ஒரு 82க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 82 வந்து நமக்கு ஒரு வேளை பிசியில் நாளைக்கு வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி போர்டு வந்து 8 வருது அப்படின்னா நமக்கு ஏ போர்டு என்னவா இருக்கும். பி போர்டு 8 வர இடத்துலலாம் வந்து போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28 ஒரு 38, ஓகேங்களா. ஸோ இந்த 28 கீழே ஒரு 38 எடுத்திருப்பான். அந்த 28க்கு ஒரு 27, ஓகேங்களா. ஸோ இந்த 38க்கு வந்து நம்ம போன மாதம் வந்து ஒரு 37 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம், ஓகேங்களா. ஸோ இந்த 39 வந்துச்சு, 35 கூட வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த 37 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 34 வந்துருந்தது. அதே மாதிரி போன மாதம் நமக்கு 37 வந்து எக்ஸ்பெக்ட்லேயே வச்சுருந்தோம். அதை கரெக்டாக வந்து இந்த மாதம் வந்து 37 வந்து கேமில் வந்து ஆடிருப்பான், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 37 வந்து ஏசியில் வந்து கொடுத்துருப்போம். இந்த 28க்கு எப்படி 27 வந்து கேமில் அடித்தானோ அதே மாதிரி 38க்குமே வந்து ஒரு 37 வந்து கேமில் வந்து ஆடிருப்பான். ஸோ அந்த 37க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 வந்து கேமில் வந்து ஆடணும், ஓகேங்களா. ஸோ அந்த 37க்கு ஒரு 38 வந்து ஏபியில் வந்து வருது அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஏபியில் வந்து ஒரு 38 வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நாளைக்கு ஒரு வேளை நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா 382 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கேமில் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போதும் வீக்லி சார்ட்லேயும் வந்து சேம் இதே டிட்டோவாக நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் 382 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பரை வந்து கெஸ் பண்ணுறீங்க, இந்த நம்பர் உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா தாராளமாக அந்த நம்பர் நீங்கள் கேமில் எடுத்து ஆடிக்கோங்க. ஸோ பிசி 82, ஏபி 38, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து வீக்லி சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22, மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 24, இங்கேயும் 24. ஸோ நாளைக்கு சேம் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஒரு வேளை திருப்புறான் அப்படின்னா இந்த 32 இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணுறான் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக சி போர்டு வந்து 2 தான் வரும். ஏன்னா வந்து 1, 4, 3. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு சி போர்டு 2 வருது அப்படின்னா ஸோ நம்ம கெஸ்ஸிங் வந்து ஒரு 82. ஸோ அந்த 82க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நாளைக்கு வந்து ஒரு 82க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 382 அப்படின்றது வந்து என்னோட கெஸ்ஸிங்காக. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.